வணக்கம். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்வதற்காக தொடர்ச்சியாக முயற்சிகள் மேற்கொண்டோ நீங்கள் உங்கள் முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்திய போதும் அந்த பரீட்சைத்தாளில் ஏற்பட்ட குளறுபடியால் திரும்ப அதே பரீட்சையை நீங்க சில வேளைகளில் பெருமளவில் நம்புறன் மீள எதிர்பார்க்க வேண்டி இருக்கலாம் என்ற கருத்துல நான் இந்த விசேட வகுப்புகளை நடத்துறேன். இது முதல் தொடர்ச்சியாக 2 மாதங்களாக நடத்திய வகுப்பு. பரீட்சை நடக்கப் போகின்றது என்ற போது அந்த குறித்த தினத்தோடு அந்த வகுப்புகள் நிறுத்தப்பட்டிருந்தது. ஆயினும் இப்பொழுது மீளவும் நாங்கள் அதற்கு ஆயத்தமாவதற்காக ஆரோக்கியமாக இதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு வகுப்பு என்று சொல்றதை விட ஒரு உற்சாகமூட்டும் நிகழ்வாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் நீங்க படித்து விட்டீர்கள், உங்களால முடியும். ஆனா பரீட்சைத்தாளை பார்த்த போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்ததானே. இதை சில பேர் சொன்னீர்கள், இங்க திறமையான மாணவர்களே அதில் சொன்னார்கள், தங்களை பரீட்சைத்தாளை பார்த்தோன்னே பயம் வந்தது, செய்ய செய்ய விளங்கிச்சு, அது இலகுவானதார் என்று நாங்க செய்தோம். யாருக்கும் உள்ள அதாவது நிலைப்பாடு இப்படித்தான். இந்த பார்க்க புதுசுக்கு பயமா இருக்கும், ஆனா செய்ய செய்ய அது இலகு என்பது புரிந்துவிடும். அப்ப இந்த பரீட்சைத்தாள் கடின போக்கொண்டு கருதுறதுக்கு ஒரு இடமும் இல்லை, ஒரு புள்ளிதானும் அதுல சந்தர்ப்பம் இல்லை. இல்ல பல பேர் இந்த பரீட்சைத்தாளை ஒவ்வொரு வருடம் அப்படித்தான் சொல்றார்கள். எந்த வருடம்தான் பரீட்சை இலகு என்று சொல்லி இருக்கிறார்கள். வினாத்தாள் 2 இலகு 1 கஷ்டம் என்று தான் சொல்வார்கள். அதான் வழக்கம். அப்போ 1 ஏன் வழக்கம் கஷ்டமாக இருக்கின்றது? அது நுண்ணறிவு சார்ந்த விடயங்கள். அதற்கு ஏற்கனவே நாங்கள் பயிற்சி பெற்றிருந்தால் தான் செய்ய முடியும். அப்ப அதற்காக நாங்கள் எங்களை அதிக ஆயத்தம் பண்ணி இருந்தால், அந்த பயிற்சிகள் சார்பான நிறைய பயிற்சிகள் செய்து பழகி இருந்தால்தான் நாங்கள் அதை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும். அதற்காகத்தான் இப்ப நான் பரீட்சை எதிர்கள் ரத்து செய்யப்பட்டு திரும்ப நடைபெறும் என்ற எதிர்பார்ப்போடு தான் உங்களுக்கு நான் இந்த வகுப்பை ஒன்று கூடியிருக்கிறேன். நாளை தொடக்கமும், ஆனால் இப்ப நான் இன்றைய வகுப்பெல்லாம் 4:30 5:30 வரைக்கும் நடத்தி இருக்கிறேன். நாளைய வகுப்பு நான் உங்களுக்கு 5 5:30 மணியாக அரை மணி நேரத்துக்கு தான் நடத்துவேன். உங்களுக்கு நிச்சயமாக பரீட்சை நடக்கும் என்ற ஒரு தகவல் கிடைத்தவுடன் வகுப்பு நேரத்தை 1 மணி நேரமாக மாற்றிக்கொள்வேன் என்பதை கூறிக்கொண்டு, இப்பொழுது நான் இந்த அரச பரீட்சை தாளித்த அதாவது 9வது வினாவுக்குரிய விடயங்கள் கற்பித்தது இன்னும் கற்பித்த பிறகுதான் அதை விளக்கம் தர முடியும். 10வது வினாவில இருந்து உங்களுக்கு விளக்கம் தர விளைகின்றேன். இப்ப நீங்க இந்த பரீட்சைத்தாள் உங்களுக்கு அநேகமாக எல்லாருக்கும் இருக்கின்றது. இல்லாவிட்டாலும் நீங்க நான் இந்த பேப்பரை காட்டுகின்ற போது பார்த்து விளங்கிக் கொள்ளுங்கள். இதுல நான் உங்களுக்கு இந்த தாளின் பக்கத்தை காண்பித்து விடை காண் விளக்கம் தருகின்றேன், அவதானிங்கோ. இதான் 10வது வினா. நீங்க செய்த அரச பரீட்சை வினா. இந்த பரீட்சையில தான் உங்களோட திறமையை சரியாக காட்டி இருப்பீர்கள். ஆனா பெருபேறு பாரதில தான் இடர்பாடு இருக்கு, பார்ப்போம். இப்ப 10வது வினா, பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ள திண்மம் அதிலுள்ள முறிந்த கோடு வழியே வெட்டப்பட்டு சமமான இரு பகுதிகளாக வேறுபடுத்தப்பட்டால் கிடைக்கும் வெற்றுமுகத்தின் வடிவம் யார்? இது இந்த திண்மத்துக்கு என்ன பெயர்? இது உருளையும் கூம்பும் இணைந்திருக்கின்றது. உங்களுக்கு இந்த திண்மத்தை தருகின்றது. இதன் அரைப்பகுதி, கீழே இருக்கிற அரைப்பகுதி உருளை,
மேலே இருக்கிற அரை பகுதி கூம்பு. இங்க பாருங்க, இது கூம்பு, அடியில பட்டப்பம். அப்ப உருளை கூம்பு பற்றிய அந்த உருவங்கள வெட்டுமுகங்கள் பற்றிய அறிவு இருந்தால் இதை நாங்கள் சிறப்பாக வெளியளிக்க முடியும். இப்ப உங்களுக்கு இங்க கீழ்றவ தங்கடவையிலேயே தொடங்கினா, அப்ப நான் இந்த கீழாம அவர்களை தடுத்து விட்டீங்கன்னா கொஞ்சம் பேர் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு 2 பேர் இருப்பினும் தானே, அப்படியாக்க. சரி, தடுத்து விட்டு வருகின்ற. இப்ப இதுல இந்த உருளையின் இந்த பகுதி கீழ்ப்பகுதி, அதாவது கீழே இருப்பது உருளை என்று சொல்லப்படும், அது இப்படியாக இருக்கும். மேலே இருப்பது கூம்பு என்பது கீழே ஒரு வட்டம் இப்படியானதாக இருக்கும். இப்ப இந்த உருளைய வெட்டினார், அதாவது உருளையில ஒரு இடத்துல இப்படி வெட்டுவோமாக இருந்தால் அதன் முகம் எவ்வாறு அமையும் என்ற கேள்வி முன்பு ஒரு அரச பரீட்சையில கேட்கப்பட்டது. அதாவது இப்படியாக படத்தை தந்துவிட்டவர்கள் உருளையை தந்துவிட்டு, அது ஒரு முகம் தான் தெரியும், சரி இப்படியாக தந்துவிட்டு இதுல இந்த கோட்டில வெட்டப்படும் போது இந்த, அதாவது இப்படியாக வெட்டினால், நான் இந்த தாக்கா போடுறேன்னு அந்த கோடு இப்படியாக வெட்டினால் இதுல கிடைக்கக்கூடிய முகம் எது என்று கேட்கப்பட்டது. அப்ப இதுல கிடைக்கிற முகம் உங்களுக்கு நான் கிரிக்காட்டுறேன் பாருங்க. இப்படியாக வருகின்ற ஒரு தண்டு செவ்வக முகம் கிடைக்கும். ஒரு பாதியில இப்படி பாதி துண்டமும் பிறகு செவ்வகமும், இதுவும் இப்படியாக இருக்கும். இந்த செவ்வகம் கிடைக்கும். இது அரைவாசி வட்டம். அரை வட்டம் என்பதை கவனத்துல கொள்ளுங்க. அப்ப இப்படி செவ்வக முகம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கூம்பையும் நாங்கள் பாதியாக வெட்டினால் இப்படியாக அதுல கிடைக்கிறது ஒரு முக்கோண முகம் கிடைக்கும். அவ ரெண்டும் இணைந்தான இதுல கோடு வராது. காரணம் என்னென்றா இங்க இது தெரியாது, அதை வெட்டு. அப்ப இது இந்த வடிவமாகத்தான் இருக்கும். அப்ப இதற்கான விடை இதாகத்தான் இருக்கும். அதுக்காக கீழே வளைந்து என்பது தவறு. அப்ப அடுத்ததும் தவறு. ஆனபடியால் இதற்கு முதலாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இதுல இங்க உள்ளுக்கு வளைந்து இருக்கு, அப்படி வளையாது, பதினேழாகத்தான் இருக்கும். ஆனபடியா இந்த விடையும் பிழை, இந்த விடையும் பிழை. முதலாவது விடையே பொருத்தமானது. அப்ப இதே போல அரசு பரீட்சைகள்ல முந்தி வந்திருக்கின்றது. அதாவது ஒரு நான்முகியை தந்து, நான்முகி என்பது இப்படியாக நாங்க கீறிவிட்டு இப்படி ஒரு புள்ளியை இணைத்து இப்படி கீறுகின்ற போது நான்முகி வருகின்றது. இந்த நான்முகியில இப்படியாக வெட்டுகின்ற போது இப்படியாக ஒரு வெட்டுத்தானது வெட்டுகின்ற போது மேலே ஒரு அதாவது நான்முகி கிடைக்கும் போயிடும். கீழே இருக்கின்ற நான்முகியின் முகங்களின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்பட்டது. அதாவது ஒரு நான்முகியில அதே உருவையுடைய சிறிய நான்முகி ஒன்றை வெட்டி நீக்கிய பின்பு அந்த நான்முகியின் மீதமாக இருக்கிற துண்டில இருக்கிற முகங்களின் எண்ணிக்கை தான். முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் என்று கேட்கப்படலாம். இப்ப நான்முகி என்றால் எங்களுக்கு தெரியும், முகங்கள் நான்முகியாக இருக்கின்ற போது முகங்கள் 4, உச்சிகள் இதுல 4, விளிம்புகள் 6 என்பது எங்களுக்கு தெளிவாகும். இப்ப முகம் என்பது பிள்ளைகள் இங்க 1, 2, 3, பின்னுக்கு ஒரு முகம் இருக்கும் 4. இந்த நான்முகியை வைத்து இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டதுதானே. அதாவது 4 இலக்கங்களை எழுதி போட்டு அடுத்ததுக்கு 1, 2, 3, 4 முகத்திலே 4 இலக்கங்களை எழுதி அடுத்ததுக்கு 1, 2, 4 முகத்து 4 எழுதி போட்டு 2 மேசை மீது வைக்கப்பட்டு அதன் அடிப்பாகத்திலே இருக்கிற எண்கள், மேலே தெரிகின்ற முகங்கள்
முகங்கள்ல இருக்கிற எண்களின் கூட்டுத்தொகை 15 என்றும் அடிப்பாகத்தில் இருக்கின்ற முகங்களின் குறிக்கப்பட்டுள்ள எண்களின் பரிமாணம் யாது என்ற ஒரு கேள்வி வந்தது. அது உங்களுக்கு தெரியும். 1 2 3 4 என்றால் கூட்டுகின்ற போது 4வது முக்கோணம் 10. அப்ப 2லையும் 10 10 20. அங்க 15 என்ற சண்டிலையும் கூட்டி எண்களை கூட்டினா 15 தெரிந்தபடியால் தெரியாத 2 எண்களும் 5 எண்களின் கூட்டுத்தொகை 5 என்பதை கண்டுபிடித்தீர்கள். அப்ப அதே மாதிரி தான் இது வடிவங்கள் உருவங்களை கொண்ட கேள்வி. அப்ப இதுல மேலே ஒரு 4 வெட்டி நீக்கினால் இப்ப என்ன வரப்போகின்றது? இன்னொரு முகம் மேலதிகமாக உருவாகுது. அதாவது இதிலே இன்னொரு முகம் இப்படியாக முக்கோண முகம் ஒன்று மேலேயும் உருவாகின்றது. அப்ப இப்ப எங்களுக்கு இது தெரிகின்றது கிட்டத்தட்ட, அதாவது இந்த அரியத்தின் அமைப்பில வந்து விட்டது. அரியத்துக்கு எத்தனை முகம்? 5. அப்ப எங்களுக்கு 5 முகம் என்றது தெரியும். அப்ப அரியத்துக்குரிய முகமுற்றி விளிம்புகளின் எண்ணிக்கையை சொன்னால் எங்களுக்கு இந்த கேள்விக்கு விடை அளித்ததாக இருக்கும். ஆனா அங்க முகங்கள் மட்டும்தான் கேட்கப்பட்டது. அப்ப இந்த வினாக்களுக்கு மிகுந்த அக்கறை கொடுத்து நீங்க வடிவங்கள் உருவங்கள் பற்றிய எளிய கேத்திர கணித தள வடிவங்களை பற்றிய கருத்துக்களும் அதை கொண்டு ஆக்கக்கூடிய உருவங்களை பற்றியும் அறிந்திருப்பது மிக முக்கியமாகும். இனி 11வது கேள்விக்கு செல்வோம். இது பலர் இடர்பட்ட கேள்வி. ஆனா இதை நான் முதல் வீடியோல வழங்குற போதே, அதாவது இந்த பேப்பர் கிடைச்ச அடுத்த நாளே அன்றைக்கு அந்த மாலையே நான் வினாக்களுக்கு விடைகள் வழங்கியிருந்தேன். அதில் விடை சொல்லியிருந்தேன். ஏபிசி ஆகிய 3 உருக்களையும் வரையலாம் என்று. இந்த 3 உருக்களும் வரையலாம். எப்படி வரையலாம்? இது என்ன? பின்வரும் சதுரக்கோட்டு தாளை ஏபிசி ஆகிய உருக்களையும் பார்க்க. இது ஒரு சதுரக்கோட்டு தாள், அதாவது ஒரு சதுர வடிவுடைய தாள் ஒன்று இருக்கின்றது. இந்த நிலக்கப்பட்ட பகுதி தான் அங்க அட்டை, மற்றதுக்கு ஓட்டை வழியாக இருக்கும். இந்த சதுரக்கோட்டு தாளை வெவ்வேறு விதமாக பயன்படுத்தி இந்த 3 உருக்களையும் வரையலாம் என்பதுதான் அதற்கான விடை. எவ்வாறு என்ற வினாவுக்கு இங்க பாருங்க, இந்த சதுரத்தாளை இதுல இப்படியே வைத்து இப்படி வரும். அது கிட்டத்தட்ட இப்படி வரும். இப்படியாக வருகின்றது இந்த உள்வட்டம். அப்போ உள்வட்டத்தை உள் சதுரத்தை இந்த வடிவத்தை இப்படியே வைத்து முதல் நாங்கள் இதை கீறலாம். இனி இந்த சதுரத்தாளை கொஞ்சம் நகர்த்தி வச்சு இதுவரையில வச்சு இந்த தாளை இதுவரையில வைத்து இதையும் கீறலாம். நன்றாக தானீங்கோ. அப்ப இந்த செவ்வகம் வந்து விட்டது. இந்த சதுரத்தாளை திரும்ப நாங்கள் இப்படியாக வைத்து, அதாவது சதுரத்தை இப்படி திருப்பி வைத்து இது உள்ளுக்கு இப்படி திரும்பினபடி இருக்குது. இதுல இந்த முக்கோணத்தை வரையலாம், அல்லது இந்த முக்கோணத்தை அப்படியே இங்க வந்து இதை அப்படியே இங்க மூவ் பண்ணி இதுல இந்த முக்கோணத்தை வரையலாம். அதே மாதிரி இதுலயும் இப்ப இத மூவ் பண்ணின மாதிரி நான் காட்டுறேன். இதுல இந்த முக்கோணத்தை வரைவதற்கு இந்த சதுரத்தால இப்படியாக வைத்து இந்த மூலையை கிரிவிட்டு இதை இணைத்து விட்டால் முக்கோணம் கிடைக்கும். அப்ப இந்த வடிவத்தை வரையக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்த வடிவம் வரைவது பற்றிய தெளிவு தாரன் பாருங்க பிள்ளைகள். இந்த சதுரத்தாளை இப்படியாக வைத்து முதல்ல இந்த நடுவில் இருக்கிற சதுரத்தின் இந்த கோடை கீறாமல் இந்த கோடை கீறி இந்த கால்பாகத்தை இப்படியாக கொடுத்து காட்டலாம். அதை நாங்க அந்த மூலையை வைத்து கூடி பார்க்கலாம். இனி திரும்ப இந்த தாளை இங்க வைத்து இந்த பகுதியை கீறலாம். இதுலையும் திரும்ப வைத்து கீறி இந்த கால்பாகத்தை குறித்து காட்டலாம். அப்ப இதையும் கீற முடியும். மூன்றாவது வடிவத்தை கீறி காட்டுவதற்கு மூன்றாவதாக இருக்கிற விதத்துல கீற முடியுமாங்க? அதையும் கீற முடியும். எப்படி கீற முடியும்? இந்த சதுரத்தால ஒரு பட்டாரி போல இந்த சதுரத்தால
இப்படியாக வைத்துக் கொண்டோம். நல்லா அவதானிங்க இதுல என்று வைத்துக் கொள்ளுங்க. இந்த 2 புள்ளி இருக்கிறது காட்ட சரியா? இதை வைத்துக் கொண்டோ இந்த இதுல பெஞ்சில வச்சுக்கிற போது இந்த கோடு வரும். இதே மாதிரி மறுபக்கம் வைத்துக்கிற போது இந்த கோடு வரும். அப்ப இதுவும் வரையக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே முதலாவது விடையே பொருத்தமானது. இனி நாங்கள் அடுத்த 12வது வினாவை பார்வையிடுகிறோம். அதாவது பிள்ளைகள், உங்களுக்கு நாளைய வகுப்பில இருந்து நான் அதாவது 14 தலைப்புக்குள்ள இந்த அரசவருக்கு என்ற வினாத்தால் ஒன்றுக்கு விடையளிக்கிற விளக்கங்கள் சார்பான கற்பித்தலை மேற்கொள்வன். மீள பரீட்சை நடத்தப்படும் என்றால் கண்டிப்பாக இந்த பரீட்சைத்தாளுக்கு மிக தெளிவாக விடையளிக்கிற விளக்கங்களை தருவேன். தயவு செய்து எல்லாரும் சவுண்டை மியூட் பண்ணி இருக்கோம். தயவு செய்து நீங்க சவுண்ட் மியூட் பண்ணாவிட்டா நீங்க கதைக்கிறது எல்லா இடம் கேட்கும். சொன்னதை செய்யுங்க. சரி, இப்ப 12வது வினாவை பார்வையிடுவோம். 12வது வினா, பாத்திமா, மிஷேல், கவிஷா, ராமன் ஆகியோர் 4 பிள்ளைகள் ஆவார். மிஷேல் பாத்திமாவிலும் மூத்தவரும் கவிஷாவிலும் இளையவரும் ஆவார். ராமன் மிஷேலிலும் இளையவரும் பாத்திமாவிலும் மூத்தவரும் ஆவார். இதற்கேற்ப மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் முறையே யாவர் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இங்க 4 பேர் ஒப்பிடப்படுகிறார்கள். அப்ப இந்த 4 பேருக்கு நாங்கள் ஒரே கட்டத்துல வைத்து பெயர்களை எழுதி கொண்டோம். அதாவது 4 பேருடைய பேரையும் எழுதி கொண்டோம். பாத்திமா, மிஷேல், கவிஷா, ராமன். இப்ப இதுல இவர்கள்ல மூத்தவர் இளையவர் என்ற வகை அடிப்படையில கேட்கப்படுகின்றது. இதுல முதலாவது தகவல் மிஷேல் பாத்திமாவிலும் மூத்தவரும். அப்ப நாங்க மிஷேல் என்பவரை இப்படியாக குறித்து கொண்டார். அதாவது மிஷேல் என்பவரை இந்த அளவுல குறித்து கொண்டால் சரி இங்க எழுதி இருக்கிறேன் நான். அப்ப அதுக்கு விளக்கி காட்டுறேன். மிஷேல் என்பவர் அதாவது இந்த உயரம் என நாங்க குறித்து கொண்டால் மிஷேலின் பாத்திமாவிலும் மூத்தவர் என்னைக்க பாத்திமாவை இவரை விட கொஞ்சம் சிறிதாக நாங்கள் கிற வேண்டும். இப்ப எங்களுக்கு இந்த தலகை கோட்டு வரைவை கொண்டு இலகுவாக கண்டுபிடிக்கலாம். மிஷேல் பாத்திமாவிலும் மூத்தவரும் கவிஷாவிலும் இளையவரும். அப்ப கவிஷா என்பவர் அதை விட உயரமாக இருக்க வேண்டும். ஏன் அவரை விட இவர் இளையவர் என்றுதான் சொல்லப்படுது. இளையவரும் ஆவார். அர்த்தம் சொல்லப்படுகிறது. இப்ப 4 பிள்ளை மிஷேல் பாத்திமாவிலும் மூத்தவரும் கவிஷாவிலும் இளையவரும் ஆவார். அடுத்த சொல்லப்படுது ராமன் மிஷேலிலும் இளையவரும். ராமன் இந்த மிஷேலை விட இளையவரும், இவரை விட இளையவரும், அதே நேரம் பாத்திமாவிலும் மூத்தவரும். அப்ப பாத்திமாவை விட மூத்தவர் என்றால் அவர் கொஞ்சம் அதை விட உயரமான இடத்துல வரணும். பாத்திமாவுக்கும் மிஷேலுக்கும் இடையில வரணும் என்றால் அவர் இந்த மாதிரி வரணும். அப்ப ராமன் கிட்டத்தட்ட இந்த அளவு உயரமாக இருக்க வேண்டும். ராமன் உயரம் இதாக இருக்க வேண்டும். இப்ப நாங்க பாத்திமாவை கொஞ்சம் கீழே கீறியிருந்தால் இந்த கஷ்டம் இருக்காது. சரி, இப்ப கேள்வி என்ன, மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையின் தவிர, மூத்த பிள்ளை இளைய பிள்ளை தவிர ஏனைய பிள்ளைகளை பற்றித்தான் கேட்கப்படுகின்றது. ஏனைய இருவரும் யாவர் என்று கேட்கப்படுகின்றது. மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் முறையே மூத்த பிள்ளை இளைய பிள்ளை யார் என்றுதான் கேட்கப்படுது. அவை ஏனையவர்கள் அல்ல. அப்ப எங்களுக்கு இப்ப விளங்கிவிட்டது. இதுல இளைய பிள்ளையாக இருக்கிறது பாத்திமா. இங்க பாருங்க, பாத்திமா. மூத்த பிள்ளையாக இருப்பது கவிஷ்.
அப்ப கபிஷும் பாத்திமா என்கின்ற இரண்டாவது விடையே பொருத்தமானது. இனி நான் அடுத்த வினாவுக்கு விடைகாண் விளக்கம் தருகின்றேன். இது இன்றை ஆதாரமாக வைத்துத்தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நாங்க இதுல இன்று என்பதை எடுத்தால் இன்றுக்கு முதல் நேற்று, நேற்றுக்கு முதல் நேற்றைய முதல் நாள், அதைத்தான் முந்த நாள் என்று சொல்றது. முந்த நாளுக்கு முந்திய நாளும், அப்ப முந்த நாளுக்கு இது முந்த நாள் என்று சொல்றது நேற்றைய முதல் நாள், அதற்கு முந்திய நாள், முந்த நாளுக்கு முந்திய நாளும், இந்த குறித்த நாளும், இது நாளை, இது நாளைய மறுநாள், அதற்கு அடுத்த நாளும் என்று சொல்லி போட்டு முந்த நாளுக்கு முந்தைய நாள் வெள்ளிக்கிழமை என்று இங்கு தகவல் தரப்படுகின்றது. இது வெள்ளிக்கிழமை என்றால் இது என்ன கிழமை என்று கேட்கப்படுகின்றது. முந்த நாளுக்கு முந்தைய நாள் வெள்ளிக்கிழமை ஆயின் நாளைய மறுநாளுக்கு அடுத்த நாள் என்ன கிழமை. அப்ப நாங்க இதை தகண்டு குறித்து கொண்டால் வெள்ளிக்கு அடுத்த சனி, அடுத்த ஞாயிறு, அடுத்த இன்று திங்கள், நாளை செவ்வாய், அடுத்தது புதன், அப்ப நாளைய மறுநாள் வியாழன் என்ற கேள்விக்கான விடை இலகுவாக கிடைக்கும். அது எல்லாரும் இலகுவாக செய்திருப்பீர்கள். இனி நாங்கள் 14வது வினாவை பார்ப்போம். 5 யந்திரங்கள். இப்ப இவைதான் 5 யந்திரங்கள் என்று வைத்துக் கொள்வோம். 5 மிஷின் இருக்கின்றது. நான் 5 சதுரங்களாக கேட்கிறேன். இந்த மிஷின்களுக்கு பொம்மை செய்ய முடியும். அப்ப 5 நிமிட நேரத்துல இப்ப காலையில 6 மணிக்கு தொடங்கி 6 மணி 5 நிமிடத்துக்கு இது 5 பொம்மைகளை செய்கிறது. 5 பொம்மைகளை செய்து விட்டது. நல்லா கேட்டுக்கொள்ளும். அப்ப 5 நிமிடத்துக்குள்ள இந்த 5 பொம்மைகளும் 5 மிஷின்களும் 5 பொம்மை செய்திருக்கு. அப்ப ஒரு மிஷின் எத்தனை பொம்மை செய்திருக்கு 5 நிமிடத்துல? அதாவது ஒரு மிஷின் 5 நிமிடத்துல 5 பொம்மையில ஒரு பொம்மை தான் செய்திருக்கிறது. 5 நிமிட நேரம் எடுத்திருக்கிறது. அடுத்த மிஷின் 5 நிமிடத்துல ஒரு பொம்மை தான் செய்திருக்கு. அதுக்கும் 5 நிமிடத்துல ஒரு பொம்மை தான் செய்திருக்கு. அப்ப பாருங்க, ஒன்று 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 ஒன்றாக 5 பொம்மை செய்திருக்கு 5 நிமிடத்துக்கு. அப்ப ஒரு மிஷின் 5 நிமிடத்துல தான் ஒரு பொம்மை செய்கிறது என்றால் 100 மிஷின் 5 நிமிடத்துல தான் 100 நிமிட பொம்மைகளை செய்யும். இதை விளங்கி கொண்டால் சரி. இனி 15வது வினாவுக்கான விடை விளக்கம் தருகின்றேன். கவனிங்கோ. தயவு செய்து எல்லாரும் சவுண்ட மியூட் பண்ணி வையுங்கோ. சரி, அடுத்தது. கீதா 20 ரூபாவுக்கு சில முத்திரைகளை வாங்கி அதே நாளில் அந்த முத்திரையை ராணிக்கு 40 ரூபாவுக்கு விற்றார். அப்ப விற்ற விலை 40 இருந்து வாங்கிய விலையை கழித்தால் அவள் அடைந்த லாபம் 20 ரூபாய். ஒரு நாள்ல வாங்கி விற்றார், அவளுக்கு 20 ரூபாய் லாபம். அடுத்த நாள் ராணிக்கு அந்த முத்திரையை 60 ரூபாய்க்கு வாங்குறாள். முத்திரை இந்த விலை கூடிட்டு. அப்ப 60 ரூபாவுக்கு வாங்கி அவள் அதை 50 ரூபாய்க்கு விற்கிறாள். யாருக்கு விற்கிறாளோ 50 ரூபாய்க்கு விற்றிருக்கிறாள். அப்ப இங்க இதுல 60ல 20 கழிக்க வேணும். கழிந்தால் 10 ரூபாய் நஷ்டம். இது முதல் லாபம் கிடைத்தது, அடுத்த நஷ்டம். அப்ப இந்த கேள்வி என்ன? இக்கொடுக்கல் வாங்கலில் கீதாவுக்கு அப்ப 20 ரூபாய் லாபத்துல 10 ரூபாய் நஷ்டம் போயிட்டால் அவளுக்கு 10 ரூபாய் லாபம் தான் கிடைத்திருக்கின்றது, லாபம் ஏற்படுகின்றது என்பதுதான் கேள்விக்கான விடையாக அமையும். நன்று.